Alhamdulillah Rabbil Alameen. Wassalatu wassalamu ala Sayyidil Mursaleen wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'd. Faqad qala Allahu ta'ala fil Qur'anil Azim wal Furqanil Majid bi fadli bismillahir rahmanir rahim. Qur rabbi adkhilni mudkhala sidqin wa akhrijni mukhraja sidq وَجَعَلْ لِي مِنْ لَدُنْكَ سُلْطَانًا نَصِيرًا. وَقَدْ وَرَدَ الْخَبَرُ عَنْ سَيِّدِ الْبَشَرِ سَيِّدُ الْقَوْمِ خَادِمُهُمْ آمَنَّا بِاللَّهِ صَدَقَ اللَّهُ مَوْلَانَا الْعَظِيمُ. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானு தாலா ஒருவனுக்கே உரித்தாக. நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதற்கொண்டு அன்னாரை முழுமையாக நேசித்து முறையாக பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், நல்லோர்கள் இங்கே குழுமியிருக்கிற நம் எல்லோரின் மீதும் அல்லாஹனுடைய சாந்தியும் சமாதானமும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய துவா ஒன்று குர்ஆனிலே இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹ்வே அந்த துவாவை ஓதுங்கள் என்று சொல்லி ஓதச் சொல்லியிருக்கிறான். அது குர்ஆனிலே இடம்பெற்றது. இந்த துவாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுது ஓதினார்கள் என்றால், நபித்துவம் கிடைத்து 13 வருடங்களுக்கு பிறகு ஓதினார்கள். குர் ரப்பி அத்கில்னி முத்கல சித்கின் வஅக்ரிஜ்னி முக்ரஜ சித்கின் வஜஅல் லி மின் லதுன்க சுல்தானன் நஸீரா. இறைவா, மக்காவிலிருந்து என்னை நல்ல முறையில் வெளியேற்று, மதினாவிற்குள் நல்ல முறையில் என்னை கொண்டு சேர்ப்பாயாக, உன்னிடமிருந்து பக்கபலமான ஆட்சி அதிகாரத்தை கேட்கிறேன் என்கிற இந்த பிரார்த்தனையை நபி அவர்களே ஓதுங்கள் என்று அல்லாஹ்வே கற்றுக் கொடுக்கிறான். பெருமானார் ஓதினார்கள். அது குர்ஆனிலே இடம்பெற்றிருக்கிறது. அப்படி என்றால் இந்த துவாவை அல்லாஹ் கற்றுக் கொடுக்க வேண்டியதின் தேவை என்ன? அதுவும் 13 ஆண்டுகளுக்கு பிறகு நபி அவர்கள் ஓத வேண்டிய கட்டாயம் என்ன? அதையும் மக்காவிலிருந்து நபி அவர்கள் மதினாவிற்கு ஹிஜ்ரத் செய்கிற போது இதை ஓதுங்கள் என்று சொல்வதின் அவசியம் என்ன என்பதை ஒரு வரலாற்று பின்னணியோடு அறிய வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே ஏகத்துவத்தை எடுத்து வைத்த போது வரவேற்பில்லை, மாறாக எதிர்ப்புகள், விமர்சனங்கள், பிரச்சனைகள், ஊர் விளக்கல் என்று சொல்லப்படுகிற தொந்தரவுகள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தது இல்லையா? மக்காவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் பலகீனமானவர்களாக இருந்தால், பின்புலம் இல்லாதவர்களாக இருந்தால், அவர்களை தாக்கினால் அடித்தால் யாரும் கேள்வி கேட்க மாட்டார்கள் என்கிற ஒரு சூழலில் இருக்கக்கூடிய பிலால் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு போன்றவர்களை, சுமையா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா போன்றவர்களை, அம்மார் யாசிர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுமா போன்றவர்களை எதிரிகள் தாக்கினார்கள். நமக்கு தெரியும். சொல்ல போனா சுமையா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க அதுல தான் ஷஹீதும் ஆனாங்க. வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி இஸ்லாத்தில் முதலாக ஷஹீதானவர்கள் சுமையா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா இல்லையா? இந்த மாதிரியான உயிர் தியாகங்கள் எல்லாம் நம்முடைய வரலாற்றில் நடந்தது. ஒரு கட்டம் மக்கத்து காபிர்கள் யோசித்தாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வளர்ச்சி, அவரை பின்பற்றக்கூடியவர்களுடைய எழுச்சி மக்காவினுடைய பாரம்பரியத்திற்கு ரொம்ப முரணாக இருக்கிறது என்று சொல்லி ஊரிலே பேசி தீர்மானம் போட்டு நபி அவர்களையும் அவரது குடும்பத்தார்களையும் பைஹாட் பண்ணி வச்சாங்க ஒரு 3 வருஷத்துக்கு. ஷோபே அபி தாலிப் என்று சொல்லப்படுகிற பள்ளத்தாக்கிலே பெருமானார் உள்பட பெருமானாருடைய குடும்பத்தார்கள் எல்லாம் அன்னம் தண்ணி புழங்கப்படாது, அவர்களோடு உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது, கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொள்ளக்கூடாது, அங்கே போனவர்கள் அவர்களும் தள்ளி வைக்கப்படுவார்கள் என்றெல்லாம் சொல்லி ஊரை விட்டும் தள்ளி வைக்கப்பட்டார்கள். எத்தனை வருஷம்? 3 ஆண்டு காலங்கள். அதையும் பார்த்தாச்சு. இப்படியா போய்கிட்டே இருக்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு 80 பேரை அபிசீனியாவுக்கு அனுப்பிச்சு வச்சாங்க.
அங்க போனா ஜாபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய தலைமையில் அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். ஆனாலும் மக்காவுல பிரச்சனை ஓஞ்ச மாதிரி இல்லை. ஒரு கட்டத்துல இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த முஸ்லிம்களின் வளர்ச்சியை குறைக்க வேண்டும் என்று சொன்னால், பெருமானாரை கொலை செய்து விடுவது. நஅூது பில்லாஹ். எதிரிகள் முடிவெடுத்தார்கள். குர்ஆனில் அதை பற்றி அல்லாஹ் விரிவாக பேசுகிறான். நாயகமே, இது எம்குர்பிக்கல்லதீன கஃபரு லியுஸ்பிதூக வ யக்துலூக வ யுக்ரிஜூக். எதிரிகள் உங்களை சிறைபிடிக்கவோ நாடு கடத்தவோ அல்லது கொலை செய்து விடவோ முயற்சிக்கிறார்கள். அவர்களின் சதி திட்டத்தை அல்லாஹ் முறியடிப்பான்னு சொல்லிட்டு நீங்க வெளியே போங்கன்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் புலம்பெயர்ந்து செல்லுங்கள் என்று அல்லாஹுடைய உத்தரவு வருகிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, மக்காவிலே இங்கே சுதந்திரமாக பாங்கு சொல்ல முடியல, தொழ முடியல. குர்ஆனை சப்தமிட்டு ஓதுகிற அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்றவர்கள் கடுமையாக தாக்கப்பட்டார்கள் இல்லையா? அப்ப மக்காவில இஸ்லாத்திற்கு சுதந்திரமான வாழ்க்கை இல்லை என்கிற ஒரு நெருக்கடி வருகிற போது, பெருமானாருடைய உயிருக்கு ஆபத்து வருகிற போது அல்லாஹு தஆலா மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போங்கன்னு சொன்னான். இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவிற்கு வருகிறார்கள். வந்து உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கிட்ட தான் சாவி இருக்கு. கேட்டாங்க, அந்த காபாவுடைய சாவியை கொஞ்சம் கொடுங்களேன், நான் உள்ள போய் 2 ரக்காத் தொழுதுக்கிறேன். அப்ப அவர் முஸ்லீம் ஆகல. அவர் சொன்னார், காபாவுடைய சாவியெல்லாம் தர முடியாது. இப்ப நபி அவர்கள் சொன்னார்கள், உஸ்மான், இன்றைக்கு நீங்கள் நிற்கிற இடத்தில் ஒரு நாள் நான் நிற்பேன், நான் நிற்கிற இடத்தில் ஒரு நாள் நீங்கள் நிற்பீர்கள் சொல்லிட்டு போனாங்க. அன்றைக்கு இந்த சாவி என் கைக்கு வரும்னு சொன்னாங்க. ரோஷத்தோடு சொன்னார். மக்காவிற்கு வெளியே நின்று சொன்னார்கள், யா அல்லாஹ், எனக்கு பிடித்தமான ஊரிலிருந்து உன் உத்தரவிற்கு இணங்க நான் மதீனாவிற்கு செல்லுகிறேன். அப்பதான் இந்த துவா ஓதுனாங்க. குர் ரப்பி அத்கில்னி முத்கல சித்கி. மக்காவிலிருந்து நான் நல்ல முறையில் வெளியேற வேண்டும். அத்கில்னி, என்னை மதீனாவிற்குள் நுழைய வைக்கிறாய், சிறந்த முறையில் மதீனாவிற்குள்ளே நுழைய செய். அடுத்து கேட்டாங்க, வஜஅல்லி மில்லதுக சுல்தானன் நசீரா. இறைவா, உன் புறத்திலிருந்து உனது உதவி கிடைக்கக்கூடிய ஒரு ஆட்சி அதிகாரத்தை எனக்கு கொடுன்னு கேட்டாங்க. இது கவனிக்கத்தக்க இடம். பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாவிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் அல்லாஹ்வினுடைய உத்தரவின்படிதான் வருகிறது இல்லையா? அல்லாஹ் சொன்னதின்படிதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினார்கள். 13 ஆண்டு கால வாழ்க்கையில முஸ்லிம்களுக்கான எந்த தனித்தன்மைகளும் உரிமைகளும் சரியாக நிலைநாட்டப்பட முடியாத சூழலில் மதீனாவிற்கு செல்கிற போது இப்படி கேளுங்கன்றாங்க. அப்படி என்றால் ஒரு மைனாரிட்டியான சமூகம், ஒரு சிறுபான்மையான சமூகம் தங்களை இந்த உலகத்தில் வெறுமனே அல்லாஹ்விற்கு நெருக்கமானவர்களாக மட்டும் வைத்துக் கொள்ளுதல் என்கிற சிந்தனையை கடந்து அவர்கள் தங்களது மத உரிமைகளை, மத கடமைகளை, சமய உணர்வுகளை மிகச் சரியாக சுதந்திரத்தோடு வெளிப்படுத்துவதற்கு தேவையான முன்னேற்பாடுகளை, அதற்கான தக்க ஏற்பாடுகளை செய்ய வேண்டிய கடமை அந்த சமூகத்திற்கு இருக்கிறது இல்லையா? அதனாலதான் அல்லாஹ் சொன்ன, நீங்க துவா செய்து கேளுங்க. நபி அவர்கள் துவா செய்தார்கள். இதுவரைக்கும் ஆட்சி அதிகாரத்தின் மீது நபி அவர்களுக்கோ சஹாபாக்களுக்கோ முஸ்லிம்களுக்கோ அப்படியான ஒரு எண்ணம் இல்லை. ஆனால் இப்பொழுது அடிப்படை உரிமைகளின் மீது கை வைத்திருக்கிறார்கள். தொழ முடியாது, நோன்பு வைக்க முடியாது, இக்கட்டான நிலை. என்ன செய்யலாம்? நீங்கள் அதற்கான ஒரு பலத்தை பெறுங்கள். இது எங்க உரிமை, எங்க உரிமை நீ ஏன் தடுக்கிற? எங்களது உணர்வுகளை வெளிப்படுத்த எங்களுக்கு அதிகாரம் இல்லையா என்று எதிர்கேள்வி கேட்பதற்கான ஒரு அந்தஸ்தை நீங்கள் பெறுவதற்கு அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். நபியவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ் வழங்கினான் இல்லையா? மக்காவிலிருந்து போனாங்க இல்லையா? 8 வருஷம். ஹிஜ்ரி 8ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய மாதத்தில் மக்காவிற்குள்ளே வருகிறார்கள். அன்றைக்கு பெருமானாரை துரத்திய மக்கா, பெருமானாரை மக்காவிற்குள் இருந்து விரட்டிய மக்கள், பெருமானாரிடத்தில் காபாவினுடைய சாவியை தர மறுத்த உஸ்மான் இப்னு மல்ஊன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எல்லோருமே அஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள்.
பெரிய வரலாறு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவுக்கு வந்த உடனே எங்க உஸ்மான் எங்கன்னு கேட்டாங்க. அவர் பயந்துக்கிட்டே வந்தார். சாவியை கொடுங்கன்னாங்க. சாவியை வாங்கியாச்சு. நான் இன்னைக்கு சொன்னேன் இல்லையா, நீங்கள் நிற்கிற இடத்தில் ஒரு நாள் நான் நிற்பேன், நான் நிற்கிற இடத்தில் ஒரு நாள் நீங்கள் நிற்பீர்கள் என்று சொன்னேன் அல்லவா என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபா உள்பட மக்காவின் ஆட்சி அதிகாரம் நமது கைக்கு வந்து விட்டது என்பதை இந்த உலகத்திற்கு உணர்த்தும் முகமாக அந்த சாவியை தன் கையில் பெற்றுக்கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கிட்டே திரும்ப கொடுத்துட்டான். நீங்களே வச்சுக்கங்க. இதுவரைக்கும் வந்தது மக்காவாசிகள் இந்த அதிகாரத்தை உங்களுக்கு தந்தார்கள். இப்ப நான் தர்றேன் அந்த அதிகாரத்தை. இந்த சாவி உங்கள் கைகளில் இருக்கட்டும், உங்கள் சந்ததிகள் கைகளில் இருக்கட்டும், கியாம நாள் வரை உங்கள் பிள்ளைகளின் கைகளில் அது இருக்கும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கே கவனிக்கத்தக்க செய்தி ரெண்டு. ஒன்னு என்னண்டா, மைனாரிட்டியா இருந்த பெருமானாரும் சஹாபாக்களும் கடைசி வரை சிறுபான்மையாகவே இருக்க வேண்டும் என்று நினைக்கல. அல்லாஹ்விடத்தில் கையேந்தினார்கள், அதற்கான முயற்சித்தார்கள், அந்த இடத்தை அவர்கள் பெற்றார்கள். ஒன்று. அதிகாரத்திற்கு வந்த பிறகு சர்வாதிகார மனோநிலையோடு சஹாபாக்களும் பெருமானாரும் நடந்து கொள்ளவில்லை என்பதை மிக தெளிவாக அழுத்தம் திருத்தமாக நாம் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். சாவியை வாங்கின உடனே அவங்களை கேவலப்படுத்தல, கௌரவப்படுத்தினாங்க. இதுவரை அவர்கள் பெற்ற கௌரவத்தை விட நபி அவர்கள் கொடுத்த அந்த வாக்கு இருக்கிறதே, கியாம நாள் வரை உங்கள் சந்ததிகளிடத்தில் தான் இந்த சாவி இருக்கும் என்று நபி அவர்கள் அந்த சஹாபியை கௌரவப்படுத்தினார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, அப்படி என்றால் இந்த இடத்துல முஸ்லிம் சமூகம் தன் உரிமைக்காக, தன் உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்காக தேவையான பலங்களை அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். அதற்கான தயாரிப்புகளை அவர்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று குர்ஆன் மிக தெளிவாக வலியுறுத்துகிறது. நடக்கிறது நடக்கட்டும், பார்த்துக்கலாம் என்று நாம் சராசரியாக அதை கடந்து விட்டு சென்று விட முடியாது. ஏன்னா நீங்கள் குர்ஆனுடைய சரித்திரங்களிலிருந்தே மேற்கோள் காட்ட முடியும். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு பின்னால பனி இஸ்ரவேலர்கள் சிறப்பாக வாழ்கிறார்கள். ஒரு கட்டம் ஏற்ற இறக்க வரத்தானே செய்யும். பனி இஸ்ரவேலர்களே அமாலிக்கர்கள் என்று சொல்லக்கூடிய ஜாம்பவான்கள் மிகைக்கிறார்கள். நாடாளுகிற மன்னர்களாக இருந்த பனி இஸ்ரவேலர்கள் அடிமைகளாய் போகிறார்கள், கொத்தடிமைகளாய் மாற்றப்படுகிறார்கள். உணர்வுக்கு மரியாதை இல்லை, உரிமை மறுக்கப்படுகிறது, அவர்களின் இடங்கள் பறிக்கப்படுகிறது, எல்லாம் முடக்கப்படுது. அல்லாஹு தஆலா சொல்றான், நீங்க போர் செஞ்சு உங்க உரிமைகளை கேளுங்கிறான். ஷம்மீல் அலைஹிஸ்ஸலாம் அப்பொழுது நபியாக இருக்கிறார். பனி இஸ்ரவேலர்கள் யூதர்கள் கொஞ்சம் சேட்டைக்காரங்க தான், எதையும் சொன்ன உடனே ஏத்துக்கிற மாட்டாங்க. உடனே நபிகிட்ட சொன்னாங்க, நாங்க போய் சண்டை போடணும், எங்களுக்கு ஒரு தகுதி மிக்க தலைவர் வேண்டும், ஒரு தளபதி வேண்டும். அதனால நீங்க அல்லாஹ்ட்ட கேளுங்க, இபஅஸ்ஸலனா மலிகன் நுகாத்தில் ஃபீ ஸபீலில்லாஹ், எங்களுக்கு அல்லாஹ் ஒரு அரசரை திரட்டும், தளபதியை திரட்டும், அந்த தலஹர்த்தாவினுடைய தலைமையில் நாங்கள் போரிடுகிறோம். உடனே ஷம்மீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சுட்டாங்க. அல்லாஹ் தஆலாவும் சொல்லிட்டான், இந்த தாலூத்துங்கிற ஒருத்தரை அவங்களுக்கு நான் தளபதியா நியமிச்சிருக்கிறேன். அவர் தான் இந்த மக்களுக்கு படைக்கான அரசர், நாடாளுகிற மன்னர் அரசர். இன்னல்லாஹ கத் பஅஸலகும் தாலூத மலிகா. இப்போ தாலூத் என்கிற மன்னனின் தலைமையில பனி இஸ்ரவேலர்கள் போர் செய்தார்கள். ஆச்சரியம் என்னண்டா, 7 லட்சம் பேர் போனாங்களாம். ஆனா வெறும் 4000 பேர் தான் போர் செஞ்சாங்க. 7 லட்சம் பேர் போனாங்க எதிர்ப்பதற்காக வேண்டி. ஆனால் அந்த ஆற்று நதியை கடக்கிற போது தண்ணீர் குடிக்க வேண்டாம் என்று சொல்லப்பட்டது. எல்லாரும் குடிச்சிட்டாங்க. ஒரு 4000 பேர் மட்டும்தான் அந்த தண்ணீரை மிக குறைவாக குடித்தவர்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. என்ன நடந்துச்சு? அவர்கள் அஞ்சி கொண்டிருந்த ஜாம்பவான்களை வென்று விட்டார்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அது எப்படி சொல்றான்? கம்மின் ஃபிஅத்தின் கலீலத்தின் கலபத் ஃபிஅத்தன் கஸீரத்தன் பிஇذنில்லாஹ். எத்தனையோ சிறிய படைகள் பெரும் படைகளை பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு அவர்கள் வென்று விட்டார்கள். இந்த வார்த்தை நமது உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டிய செய்தி. அங்க பலகீனம் இருக்கிறது, எண்ணிக்கை பலகீனம், உடல் பலகீனம், ஆயுத பலகீனம். அவன் நாடாளுகிற மன்னனாக இருக்கிறான், நாம் அடிமையாக இருக்கிறோம். என்ன இருந்தாலும் சரி, மார்க்கம் சொன்னதின்படி நீங்க செய்யுங்க, அல்லாஹ்வுடைய உதவி வரும். சங்கைக்குரிய பெருமக்களே, முயற்சிக்க வேண்டும், துஆ செய்ய வேண்டும். இரண்டும் நடந்தது. பனி இஸ்ரவேலர்கள் வெற்றி பெற்றார்கள். இன்றைக்கு நம்முடைய சமூகத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சமீபத்தில் நடந்து முடிந்த பீகார் தேர்தல்
இல்லையா? 2 வாரத்துக்கு முன்னாடி பேசினா தேர்தலாம் முடிஞ்சு ரிசல்ட் எல்லாம் வந்துருச்சு. என்டிஏ அது வெற்றி பெற்று விட்டது, அது வேறு செய்தி. ஆனா முஸ்லிம் சட்டமன்ற உறுப்பினர்கள் எத்தனை பேர் தெரியுமா? 11 பேர். இப்ப நம்ம எந்த மனோநிலையில இருக்கிறோம்னா, பரவாயில்ல, 11 பேராவது சட்டமன்ற உறுப்பினர்களா வந்துட்டாங்களேன்னு சந்தோஷப்படுற மனோநிலை தான் இருக்கிறோம். நான் உங்கள் கவனத்திற்கு தருகிறேன், பீகாருடைய 2010 19 நபர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்றால், அதற்கு அடுத்ததாக 2015 24 பேர், மீண்டும் 2020 19 பேர், ஒரு 5 டிஃபரெண்ட் வருது. 2025 11 பேர். எத்தனை குறைஞ்சிருக்குங்க? 19 வச்சுக்கிட்டா கூட எவ்வளவு குறைஞ்சிருக்கு? 8 பேர் குறைஞ்சிருக்கு. நான் சொல்றேன், இந்த 8 பேர் என்பது பீகாருடைய முஸ்லிம் பாப்புலேஷன்ல பர்சன்டேஜ் சதவிகித விகிதத்தில் மிக குறைவுதான். தமிழகத்தில் 2021 நடந்த சட்டமன்ற தேர்தலில் 26 நபர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள், இல்லையா? தங்கைக்குரியவர்களே, தமிழகத்தினுடைய மொத்த மக்கள் தொகையில முஸ்லிம்கள் 5%, 5.86%. கிட்டத்தட்ட நம்ம 4.25 கோடி மக்கள் இருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், 26 சட்டமன்ற உறுப்பினர்கள் சதவீத அடிப்படையில் போதுமான்னு கேட்கிறேன். போதுமா? நமக்கு அதிகப்படியான எண்ணிக்கைகள் வேண்டாமா? பிரதிநிதித்துவங்கள் வேண்டாமா? நம்முடைய பிரச்சனைகளை பேசுகிற, சட்டமன்றத்தில் உரத்து சொல்லுகிற, எங்கள் உரிமை இது என்று சொல்லுகிற, வேண்டாம், உரிமை அப்புறம் பேசுவோம். எங்க பள்ளிவாசல் என்பதும் தர்காக்கள் என்பதும் மதர்சாக்கள் என்பதும் மக்தபு மதர்சாக்கள் என்பதும் அது ஆன்மீக கூடங்கள் என்கிற யதார்த்த கருத்தை பேசுகிற நபர்களால் வேண்டுமா இல்லையா? அட இடஒதுக்கீடு கேட்கறதா அப்புறங்க. மக்தபு மதர்சாக்கள் என்பது இஸ்லாமிய அடையாள சின்னங்கள், பள்ளிவாசல்னா இடிக்காதீங்கப்பா என்று கருத்து பதிவு செய்கிற ஒரு நபராவது நம் சமூகத்தின் சார்பாக வேண்டுமா இல்லையா? இனி வரக்கூடிய தேர்தல் அந்த மாதிரிலாம் இருக்குமா நமக்கு தெரியல. நான் வருத்தத்தோடு பதிவு செய்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம் சமூகத்தை எப்படி உருவாக்கினார்கள் என்றால், பள்ளி, தொழுகை, நோன்பு அனைத்து காரியங்களையும் ஏற்படுத்துகிற அதே நேரத்தில் சமூகத்துக்கு அடையாளப்படுத்தினார்கள். எனக்கு பின்னால் ஒரு பிரச்சனைன்னா நீங்க அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பாருங்கள் என்றார்கள். ஒரு பெண் பெருமானாரை பார்க்க வருகிறார்கள். அடுத்த நாள் நீ வரும்போது நான் இல்லைன்னா நீ அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலான்னு போய் பாருண்டாங்க. நபி அவர்கள் உடல்நிலை சரியில்லாத போது சொன்னார்கள், தொட வைக்க நபி அவர்களை எதிர்பார்த்து கொண்டிருந்த சமூகத்திற்கு சொன்னார்கள், முரு அபூபக்கரின் யுஸல்லி பின்னாஸ், அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொல்லி தொட வைக்க சொல்லுங்கன்றாங்க. ஹதீஸுகள், மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், இந்த சமூகத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு வழி நடத்துகிற, ஆன்மீக ரீதியாக, அரசியல் ரீதியாக, சமூக ரீதியாக எல்லா தளங்களிலேயும் வழிநடத்துகிற தகுதி படைத்த ஒரு தலைவரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்திற்கு அடையாளப்படுத்திய வார்த்தை, அவரை தொட வைக்க சொல்லுங்கள் என்றார். நபி அவர்கள் தொட வைக்கிறதுக்கு மட்டுமல்ல, சமூகத்திற்கான அரசியல் தலைவராக அவரை அடையாளப்படுத்தினார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா தெளிவாகவே சொன்னாங்க, எனக்கு பிறகு உமரை ஏற்படுத்துங்கன்னாங்க. அவங்க எல்லாம் யோசிச்சாங்க, உமரா அவர் கொஞ்சம் கோவப்படுவாரேன்னு சொன்னதெல்லாம் வரலாறுகள் இருக்கு. சங்கைக்குரியவர்களை ஏன் சொல்லுகிறோம் என்று சொன்னால், இந்த சமூகத்தினுடைய நன்மை தீமை சார்ந்த விஷயங்களை முன்னெடுக்க வேண்டிய தலைவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் அடையாளம் காட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அதனாலதானே பல நன்மைகள் ஏற்பட்டுச்சு. குர்ஆன் எப்பங்க துவக்கப்பட்டுச்சு? நபியினுடைய காலத்திலே துவக்கப்பட்டுச்சா? இல்லையே. குர்ஆன் இறங்கியது, நபியவர்கள் ஓதி காட்டினார்கள், சஹாபாக்கள் தங்கள் உள்ளத்தில் மனனம் செய்து பாதுகாத்தார்கள், இல்லையா? அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஆட்சி காலத்துல மனனம் செய்த சஹாபாக்கள் இறந்த போது உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, எனக்கு பயமா இருக்கு. குர்ஆனை மனனம் செய்தவர்கள் இறக்கிற போது குர்ஆனும் அவர்களோடு சென்று விடுகிறது, எனவே குர்ஆனை எழுதி பாதுகாக்கணும் என்று அவர்கள் ஒரு கருத்தை வைத்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு ரொம்ப யோசிச்சாங்க, நபியவர்கள் செய்யாததை செய்வதா? பிறகு அல்லாஹ் அவர்கள் உள்ளத்தை விரிவாக்கினால் அதற்கு ஒரு குழு நியமிக்கப்பட்டது, குர்ஆன் ஒன்று தொகுக்கப்பட்டது, இல்லையா? அதற்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்தில் பிரதி எடுக்கப்பட்டது. இன்னைக்கு நம்ம கையில் இருக்கிற குர்ஆன் அன்றைக்கு அவர்களின் உள்ளத்தில் அல்லாஹ் போட்ட விதை. அப்படின்னா
சமூகத்தின் தலைவர்கள், சமூகத்தின் பிரதிநிதிகள், சமூகத்தை நிர்வகிக்கக்கூடியவர்கள் தங்கள் சமூகத்திற்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து செயலாற்ற வேண்டிய கட்டாய கடமையில் இருக்கிறார்கள் இல்லையா? நான் கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன். எஸ்ஐஆர் வந்து கிட்டத்தட்ட 21 நாளுக்கு 25 நாள் ஆக போகுது. என்ன செஞ்சிருக்கோம்? என்ன ஏற்பாடு செய்திருக்கிறோம்? அதற்காக வேண்டிய நிர்வாகிகள் முகாம் அமைத்திருக்க வேண்டாமா? குழு அமைத்திருக்க வேண்டாமா? தொடர்பு எண்களை தந்திருக்க வேண்டாமா? வாங்க, பாம கொண்டுட்டு வாங்க, நான் நிரப்பி தருகிறேன் என்று சொல்லியிருக்க வேண்டாமா? எதுக்கோ டோர் பை டோரா போறமேங்க. மக்தபு தேவைதான். மக்தபு பரிசு கொடுத்து போட்டோ எடுத்துட்டா போதுமா? வேற எந்த வேலையும் நமக்கு இல்லையா? ஒரு செல்ஃபி எடுத்துக்கொள்வதோடு நம்முடைய நிர்வாக பணிகள் முடிந்து விடுகிறது என்று கருதுகிறோமா? சங்கைக்குரியவர்களே, நமது ஜமாத்திற்கு நாம் பொறுப்பேற்று இருக்கிறோம். எத்தனையோ வீடுகளுக்கு இன்னைக்கும் பெண்களுக்கு எஸ்ஆர் ஃபார்ம் வரல, தெரியலங்கிறாங்க. ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு மாநிலத்தை ஆளுகிற முதல்வர் பதறுகிறார். 1 கோடி வாக்காளர்கள் பறிக்கப்பட்டு விட்டார்கள் என்று அவர் பதறுகிறார். நினைக்கும் போது நமக்கு வருத்தமாக இருக்கிறது. ஏன்னா அரசியல் விமர்சகர்கள் கூறுகிறார்கள், பீகார்ல நடந்து நாளைக்கு தமிழ்நாடுங்கிறாங்க. சங்கைக்குரியவர்களை, எல்லாவற்றையும் மிஞ்சிய அல்லாஹ்வுடைய வல்லமை இருக்கிறது, அதை நாம் மறுப்பதற்கில்லை. நம்முடைய முயற்சிகளை செய்யணுமா இல்லையா? என்னுடைய ஓட்டு என்னிடத்தில் இருக்கிறது என்று 100% மக்கள், என்னுடைய மொஹல்லாவில் இருக்கக்கூடிய மக்கள் உறுதி செய்திருக்க வேண்டுமா இல்லையா? அதற்கு நம்முடைய நிர்வாக பெருமக்கள் முன்வந்திருக்க வேண்டுமா இல்லையா? பள்ளிவாசலுடைய நிர்வாகிகளுக்கு இது கடமை இல்லையா? இதை செய்யும்படி மார்க்கம் நமக்கு பணிக்கவில்லையா? அது மற்றவர்களின் பணி என்று விட்டு சென்று விடலாமா? சங்கைக்குரியவர்களே, நான் ஆதங்கத்தோடு பதிவு செய்கிறேன். ஒரு சமூகத்துல 70% வாக்கு பதிவாகட்டும், ஆனா 100%க்கான வாக்காளர்கள் இருக்கிறார்கள் என்பதை சமூகத்தினுடைய தலைவர்களும் நிர்வாகிகளும் நீங்க வழிகாட்டக்கூடிய இடத்தில் இருப்பவர்களும் செய்யாமல் போனால் வேறு யார் செய்வது? அல்லாஹ் வானத்திலிருந்து கீழே இறங்கி வருவான் என்று கற்பனை செய்து கொண்டிருக்கிறீர்களா? அல்லது மலக்குகள் வருவார்களா? சங்கைக்குரியவர்களை யோசிக்க வேண்டும். நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய ஊருக்கு நாம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு. அதுக்கான ஏற்பாடுகளை செய்யுங்க. பல இஸ்லாமிய ஊர்களில் அவர்கள் குழு அமைத்து ஒரு வழிகாட்டும் குழுவை நியமித்து எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி வேற சமய மக்கள் கூட தொடர்பு கொள்ளுங்கள் என்று ஒரு பரந்த களத்தை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இஸ்லாமிய ஊர்கள், நான் நம்ம ஊர் மட்டும் சொல்லல, பரவலாக சொல்கிறேன், வருத்தத்தோடு சொல்கிறேன். யாரும் நீங்க அதற்கு விமர்சனம் செய்கிறார் என்று வருத்தப்பட வேண்டாம். இந்த நேரத்தில் கூட நாம் இதில் மும்மரமாக இறங்காமல் போனால் வேறு எந்த நேரத்தில் இறங்குவோம்? உங்களுக்கு தெரியுமா? பத்ர் போர்க்களம், 313 சஹாபாக்கள் நோன்பு வச்சிருக்காங்க, ஆயுதம் இல்லை, பலகீனமாக இருக்கிறார்கள். எல்லாரையும் அணிவகுத்து நிற்க வைத்து விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜ்தால துவா செஞ்சாங்க, அழுது துவா செஞ்சாங்க. யா அல்லாஹ், இந்த 313 நபர்களை நீ அழித்து விட்டால், நபியவர்கள் நாவிலிருந்து வந்த வார்த்தை, இதற்கு பிறகு நீ உலகத்தில் வணங்கப்படவே மாட்டாய். இன் துஹ்லிக ஹாதிஹில் இஸாபத்தில் யௌம் லன் துஅபத அபதா. இந்த மக்கள் அழிந்து போய்விட்டால் இதற்கு பிறகு நீ வணங்கப்பட மாட்டாய். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய நாவிலிருந்து வந்த வார்த்தை. அல்லாஹ்வுக்கு முடியாதா? போங்கப்பா, நான் வேற யாரா கொண்டு வந்துப்பேன். முடியும். யதார்த்தத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இன்றைக்கு இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம் மக்களுடைய பொறுப்புதாரிகளாக இருக்கக்கூடிய தலைவர்கள், நிர்வாகிகள், நான் அவர்களை மதித்து சொல்லுகிறேன். அவர்களுக்கு பொறுப்பு இருக்கிறது என்பதை உணர்ந்து சொல்கிறேன். உங்களுக்கு கீழே இந்த மக்கள் நிற்கிறார்கள், நீங்கள் செய்ய வேண்டுமா இல்லையா? ஏன் செய்யவில்லை? அது நம்முடைய கடமை இல்லையா? அதுக்கான வேலைகளை பார்த்திருக்கணுமா இல்லையா? சங்கைக்குரியவர்களே, அப்படி நாம் செய்கிற போது ஒரு வணக்கத்திற்கான நன்மையை அல்லாஹ் நமக்கு தருகிறான். ஒரு சமூகத்தை பாதுகாத்ததற்கான பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அன்றைய காலத்துல நபிமார்கள் அணிவகுத்து போர் செய்தார்கள்னா இன்னைக்கு இதுதான் போர், இதுதான் வேலை. தமிழகத்தில் எத்தனையோ மதரசாக்கள் விடுமுறை விட்டு இருக்கிறார்கள், உங்களுக்கு தெரியுமா? போப்பா, இப்போ எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு வா, போ. இப்போ உன்னுடைய வாக்கை நீ நிரூபி. ஓட்டு போடுகிற போது விடுமுறை தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்றால் ஆன்மீக கூடங்கள் எல்லாம் எழுச்சியோடும் விழிப்போடும் இருக்கிறார்கள். ஆனால் வருத்தம், இங்கே அதற்கான முன்கள தலகர்த்தாக்களாக இருக்க வேண்டியவர்கள் அந்த பணிகளை செய்கிறார்களா என்பதை வருத்தத்தோடு நான் இங்கு பதிவு செய்கிறேன். சங்கைக்குரிய பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு இந்த விழிப்புணர்வை தொடர்ந்து தந்து கொண்டே இருந்தார். நபி அவர்கள் களத்துல நின்று வேலை செய்வாங்க, சஹாபாக்கெல்லாம் கேட்பாங்களா, இந்த வேலையை நீங்க தான் செய்யணுமா? சொன்னா நாங்க செய்ய போறோம். நபி அவர்கள் சொன்ன அழகான வார்த்தை, சய்யிதுல் கௌம் காதிமுஹும்.
ஒரு சமூகத்திற்கான தலைவர் யாருண்டா அவர்களுக்கான பணிவிடையாளர். அவர்களின் தேவை என்ன, அவர்களுக்கு இப்பொழுது என்ன தேவை, யார் பூனைக்கு மணி கட்டுறது, மணி கட்டுகிற வேலை தான் நீங்கள் செய்ய வேண்டும். சங்கைக்குரியவர்களே, நபி அவர்கள் அந்த வேலை பார்த்தார்கள். உங்களுக்கு கேள்விப்பட்ட நிகழ்வு தானே, மதீனாவில் ஒரு முறை பெரிய சத்தம், சஹாபாக்கள் பயந்து போய் வெளியே வர்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சப்தம் வந்த திசையிலிருந்து குதிரையில் வந்தார்கள். சத்தம் வருதுன்னு எல்லாம் பயந்து ஓடி வர்றாங்க. சப்தம் வந்த திசையிலிருந்து நபியவர்கள் வந்து விட்டு பயப்படாதீங்க, ஒண்ணு இல்லைன்றாங்க. ஒரு பிரச்சனைன்னா அந்த பிரச்சனைக்கான தீர்வை தருவதில் சமூகத்தின் தலைவர்கள், அந்த சமூகத்தை நிர்வகிக்கக்கூடியவர்கள் முன்னணியில் இருக்க வேண்டும் என்கிற பாடத்தை இருந்து நாம் உணர வேண்டுமா இல்லையா? சஹாபாக்கள் சொல்கிறார்கள், எப்ப நபியவங்க சபையில உட்கார்ந்தாலும் இந்த துவாவை ஓதாம எழுந்திருக்க மாட்டாங்க. ஒரு பெரிய துவா, இறைவா அல்லாஹ் மக்ஸிம் லனா ஹஷியத்தக மா தஹூலு பைனனா வ பைன மஆசி, இறைவா எங்களுக்கும் எங்கள் பாவத்திற்கு மத்தியில இறையச்சத்தை கொடு. பாவம் செய்யக்கூடிய சூழல் வருகிற போது உன்னை அஞ்சி அதை விட்டும் தவிர்த்து கொள்ளக்கூடியவர்களாக எங்களை ஆக்கிவிடு என்று துவாவில வலா தஜால் முசீபத்தனா ஃபீ தீனினா, உலகத்துல சோதனைகள் வரலாம், ஆனால் எங்கள் மார்க்க விஷயத்திலே சோதனைகள் வருவதை விட்டு பாதுகாத்து விடு. இப்ப வந்திருக்கிறது மார்க்க சோதனை தான். எஸ்ஐஆர் வருது, பாசிச சிந்தனைகள் வெற்றி பெறுகிறதுன்னா அது மார்க்கத்தில் வந்து சோதனை தான். பள்ளியாசல்ல வந்து நாளைக்கு ஏதாவது பேசுகிற போது நம் சார்பாக பேசக்கூடிய நபர்கள் யாரும் இல்லை, அங்கங்கே கேள்விப்படுகிறோம். சங்கைக்குரியவர்களே, அப்படி என்றால் நம்முடைய கருத்துக்களை பேசுவதற்கான நபர்கள் வேண்டும். நபியவர்கள் துவா செய்தார்கள், வலா துசல்லி தலைனா மல்லா இரஹம்னா, எங்கள் மீது இரக்கம் காட்டாதவர்களை நீ தலைவர்களாக ஆக்கிவிடாதேன்னு துவா செஞ்சாங்க. அப்படி என்றால் சங்கைக்குரிய பெருமக்களே, நான் உரிமையோடு பதிவு செய்கிறேன், இன்னும் நமக்கு நேரம் மிக குறைவாக இருக்கிறது. வரக்கூடிய 4ஆம் தேதியோடு அந்த எஸ்ஐஆருடைய எல்லா காரியங்களும் முடிவடைந்து விடுகிறது என்று சொன்னால் அதற்காக நீங்கள் பிரயத்தனப்படுங்கள், முயற்சி எடுங்கள், விடுமுறை எடுங்கள், விடுமுறை கொடுங்கள். முதலாளிகளாக இருந்தால் அதற்கான நன்மை அல்லாஹ் வழங்குவான். அந்த வேலையை நம்ம செய்யணுமா இல்லையா? நம்முடைய பெண்களுக்கு பல பேருக்கு தெரிவதில்லை. எனவே களப்பணியாளர்களாக இருக்கக்கூடியவர்களும் சரி, வழிகாட்டக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்களும் சரி, இதை ஒரு சடங்காக கருதாமல் கட்டாய கடமையாக கருத வேண்டும். மீண்டும் சொல்கிறோம், இது ஜனநாயக கடமை மட்டுமல்ல, ஈமானிய கடமை. இது ஈமானிய கடமை. நிறைவாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள், வஜஅல்லி மின் லதுன்க சுல்தானன் நஸீரா, இறைவா உன்னுடைய உதவியை பெறக்கூடிய ஆட்சி அதிகாரத்தை பெருமானார் கேட்டார்கள். இன்றைக்கு அந்த துவாவை ஓத வேண்டிய, கேட்க வேண்டிய ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம். அல்லாஹ்விடத்திலே நம் சக்திக்கு மீறிய சோதனைகள் வருகிற போது நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். அல்லாஹ் தர காத்திருக்கிறான். சங்கைக்குரியவர்களே, முயற்சி செய்துவிட்டு நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கிற போது நமக்கு வரக்கூடிய துன்பங்களை காற்றுகளை போல் அல்லாஹ் நீக்கி விடுவான், தூசுகளை போல் அல்லாஹ் அகற்றி விடுவான் வல்ல நாயன். அப்படிப்பட்ட ஒரு தெளிவையும் உறுதியையும் தொடர்ந்து பணியாற்றக்கூடிய ஒரு பக்குவத்தை நமக்கு வழங்குவானாக. வர்ற 4ஆம் தேதியோட முடியல, அடுத்து தேர்தல் வரைக்கும் இந்த வேலை இருக்கு. அதற்காக வேண்டித்தான் சொல்லுகிறோம். வாக்கு சீட்டு வந்த பிறகு, வாக்காளர் பட்டியல் வந்த பிறகு நம்முடைய பெயர்கள் சரியாக இருக்கிறதான்னு பார்க்கணும். அடுத்த மாசம் அடுத்தது தேர்தலுக்கான பணிக்காக நாம் தேர்தல் வரை இந்த வேலைகளை செய்ய வேண்டி இருக்கிறது. எனவே இப்பொழுது அமைக்கக்கூடிய குழுவும் ஏற்பாடுகளும் தேர்தல் வரைக்கும் நிலைக்க வேண்டும் அல்ல நாயன். அந்த புரிதலையும் தெளிவும் தந்து நமக்கு உதவி செய்வானாக. ஆமீன். வாஹர்தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, வரக்கூடிய வியாழக்கிழமை இஷாவிற்கு பிறகு நம்முடைய ஜாமியா மிஸ்பால் ஹுதாவிலே மாதாந்திர திக்ர் மஜ்லிஸ் நடைபெற இருக்கிறது. எல்லோரும் அதிலே கலந்து பலன் பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.